இன்றைய வரதானம் விகாரமற்ற நிலையின் சக்தி மூலமாக சூக்ஷ்ம உலகம் மற்றும் 3 உலகங்களின் அனுபவத்தினை செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியசாலி ஆகுக. அதாவது எந்த குழந்தைங்க கிட்ட விகாரமில்லாத நிலையினுடைய சக்தி உள்ளதோ, அதாவது பவித்திரத்தினுடைய சக்தி, அது மட்டும் அல்லாமல் எந்த விகாரத்தினுடைய வம்சமும் இல்லாத நிலை, அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய புத்தி தான் ரொம்ப சுத்தமானதாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளைத்தான் பாபா பாக்கியசாலி குழந்தைகள் சொல்கிறாங்க. அந்த பாக்கியசாலி குழந்தைகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே 3 லோகங்களுக்கும் போயிட்டு வர முடியும். ஏன் அப்படின்னா, அவங்க எந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்துக்குள்ளேயும் அவங்க புத்தி மாட்டிருக்காது, அந்த அழுக்குகள் இருக்காது. அதனால் பாபா சொல்கிறாங்க, சூக்ஷ்ம உலகம் வரை தன்னுடைய எண்ணங்களை கொண்டு சேர்ப்பதற்கும் பாபா கூட எல்லா சம்பந்தத்தையும் வைக்கக்கூடிய அந்த நுண்ணிய நினைவு அப்படிங்கிறது யார் இந்த மாதிரி இருக்காங்களோ விகாரம் இல்லாமல் அவங்களுக்கு தான் இருக்கும். அதனால் இந்த நினைவினுடைய கம்பி தான் எல்லாத்தையும் விட ரொம்ப பவர்ஃபுல். இந்த மாதிரி நினைவு, பியூர் நினைவு, அந்த புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நிலை இருந்துச்சுன்னா அதில் மாயா தலையிடவே முடியாது. அதனால் அந்த சூக்ஷ்ம உலகத்தினுடைய பிரகாசத்தை முழுமையாக அவங்க பெற முடியும். அதை பெறுவதற்காக பாபா தன்னை விகாரமற்ற நிலையின் சக்தி நிறைந்தவராக உங்களை ஆக்குங்கள் என்று வரதானம் கொடுக்கிறாரு. ஸ்லோகன்: எந்த ஒரு மனிதன் பொருள் அல்லது வைபவங்களுக்கு வசப்பட்டு போவதுதான் துணைவனான தந்தைக்கு எண்ணங்களின் மூலம் விவாகரத்து கொடுப்பதாகும். அதாவது பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதன் பொருள் அல்லது பதவி, பெயர் இந்த மாதிரி பகட்டிற்கு வசப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவுடைய நினைவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் அவங்க இந்த பேர், புகழ், இந்த ஸ்தூலமான விஷயங்களை அவங்க புத்தி மாட்டிகிட்டு இருக்கு. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்தூலமான விஷயங்களில் போகும்போது பாபாவை நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் நமக்கு கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த எண்ணத்தின் ரீதியாக நீங்கள் பாபாவுக்கு விவாகரத்து கொடுத்துட்றீங்க. அப்போ பாபாவுடைய எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த பௌதிகம் சார்ந்த பொருள், வைபவங்கள் அந்த பகட்டிற்கு வசப்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி ஸ்லோகன் மூலமாக பாபா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓம் சாந்தி.